மாங்காய் பச்சடி. இது வந்து 2 வகையில் செய்வாங்கங்க. ஒன்று மிளகாத்தூள் போட்டு காரம் வச்சு பண்ணுவாங்க. நாம் வந்து இப்போ பச்சை மிளகா போட்டு எப்படி செய்கிறதுன்னு காமிச்சு கொடுக்குறேங்க. மாங்காய் தோல் சீவி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். மாங்காய் தோல் சீவி எடுத்தாச்சுங்க. இப்போது இதை வந்து இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த சீசன் டைமில் நீங்கள் வாங்கி அடிக்கடி இதை செய்யலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். தோல் சீவின மாங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட்டுங்க. இந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் அதிகம் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதில் இந்த மாங்காயை வேக வைக்கணுங்க. இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கணுங்க. இது கூடயே கொஞ்சம் இந்த பச்சை மிளகாயவும் சேர்த்து போட்டு வேக வச்சுருங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறவங்க பச்சை மிளகா அரை மிளகா போட்டால் கூட போதுங்க. ஒரு மிளகா போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம காரத்துக்கு தக்கன கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணுங்கிறவங்க கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போது இந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா வெந்த பிறகு தாங்க சேர்க்கணும். சர்க்கரையை சேர்த்துட்டா அப்புறம் இந்த வேகிறது வந்து நின்று போகுங்க. அதனால நல்லா குழைய வெந்த பிறகு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இது இந்த மாதிரி வரும். சர்க்கரை போட்ட உடனே இது நல்லா வத்தி வரும்போது நமக்கு எடுத்துடலாங்க. இது பச்சடி ரெடி ஆகிடும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துப்போம். பொரிஞ்சு வருது. இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து இந்த மாங்காய் பச்சடியில் சேர்த்துருவோங்க. பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி கொஞ்சம் ஒட்டி ஒட்டாமல் வர பக்குவத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இது.